ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிகண்ணன். இன்றைக்கி பங்குனி உத்தரவுன்றதுனால நேற்றே பூஜை சாமான் எல்லாமே தொலைக்கி ரெடியாக வச்சுருந்தேன். கோயிலில் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பால் குடம் எடுக்கிறது அந்த மாதிரி ரொம்ப விசேஷமாக பூஜை பண்ணுவாங்க. ஆனால் என்னால் தான் இன்றைக்கி கோயிலுக்கு போக முடியல. முடிஞ்சால் நாளைக்கு ஈஸ்வரர் கோயிலுக்காவது போயிட்டு வரலான்னு நினச்சின்னு இருக்கேன். எப்போவுமே இந்த நாள் முருகருக்கு அவ்வளோ விசேஷமாக பூஜைங்க இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பழனி கோயிலில், திருத்தணி, திருச்செந்தூர் எல்லா கோயில்லையுமே அவ்வளோ ஒரு விசேஷமான பூஜை இருக்கும். இன்றைக்கி முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்கன்னா அவ்வளோ பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. நிறைய பேர் பால் குடம் எடுத்துன்னு போயிட்டு அந்த பாலால் அபிஷேகம் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே துளசி செடிக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு விளக்கேற்றுவேன். அதனால துளசி செடிக்கிட்ட விளக்கேற்றிட்டு துளசிக்கு நைவேத்தியமாக இன்றைக்கி ட்ரை கிரேப்ஸ் தான் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊதுபத்தி காமிச்சு துளசி பூஜையை முடித்தேன். வீட்டில் துளசி செடியான்றது ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது. அட்லீஸ்ட் ஒரு சின்ன பாட்டிலையாவது துளசி அம்மாவை வீட்டு முன்னாடி வச்சுக்கோங்க. நமக்கு வர எந்த ஒரு கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அந்த அம்மா நமக்கு துணையாக நிற்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், என்னால் வைக்க முடியாது அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் ஒரு சின்ன பாட்டிலையாவது துளசி செடியை வச்சுக்கோங்க. துளசி செடிக்கிட்ட விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா இப்போ வாசப்படியில் தான் விளக்கேற்றின்னு இருக்கேன். நம்ம வீட்டை எந்த அளவுக்கு மங்களகரமாக வச்சுருக்கிறோமோ வீட்டில் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதில் முக்கியமானது இந்த வாசப்படி தான். நம்ம வாசப்படியை எந்த அளவுக்கு மஞ்சள் குங்குமம் பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். வீட்டுக்கு உயிரன்னா இந்த வாசப்படி தான். ஏன்னா இந்த வாசப்படியில் இருந்து தான் நம்மளோட நல்லது கெட்டது எல்லாமே ஆரம்பிக்குது. நம்ம வாசப்படியை எந்த அளவுக்கு மங்களகரமாக வச்சுருக்கிறோமோ நம்மளோட குலதெய்வம் அதுக்கப்புறமா நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே நமக்கு துணையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால வாசப்படியை மட்டும் எப்போவுமே மஞ்சள் குங்குமம் இட்டு பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வீடு நல்ல சுபிக்ஷமாக இருக்கும். வெளியில் எல்லாமே பூஜை முடிச்சிட்டு பிறகு அதுக்கப்புறமா இன்றைக்கி முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி 5 பொருளால் தான் அபிஷேகம் பண்ணுறேன். அதுக்கு பால், தயிர், அதுக்கப்புறமா தேன், விபூதி, அதுக்கப்புறமா பன்னீர், இது எல்லாத்தையும் தான் எடுத்திருக்கேன். முருகருக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது விபூதி அபிஷேகம். அதோட தேன் கூட தேன் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை பசங்களுக்கு கொடுத்தோன்னா படிப்பு நல்லா வரும்னு சொல்லுவாங்க. அதனால் தேன் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எல்லா கோயில்லையும் பால் அபிஷேகம்ன்றது ரொம்ப சிறந்தது. அதனால் ஒரு கிளாஸில் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 5 பொருளாலையும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும். இன்றைக்கி முக்கியமாக நீங்கள் வேல் இருந்தால் வேல் அபிஷேகம், இல்லாட்டி முருகர் சிலை இருந்தால் முருகர் சிலை வச்சு இப்படி அபிஷேகம் பண்ணலாம். இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லாட்டி வெறும் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா கூட ஃபோட்டோவை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு நல்லா பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கணும். அப்படி அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணும்போது ரொம்பவே நல்லது. நான் ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இப்படி பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குங்குமம் வச்சு ஆரத்தி காட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்துக்கும் நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் விக்கிரகம்னு இருந்தால் கண்டிப்பாக இப்படி அபிஷேகம் பண்ணுங்க. ஒரு சாமிக்கும் ஒரு நாள் உகந்ததாக இருக்கும். அந்த நாளில் நம்ம இப்படி அபிஷேகம் பண்ணிக்கும் போது வீட்டில் நல்ல ஒரு செல்வம், வீட்டில் நிம்மதி எல்லாமே சுபீட்சமாக இருக்கும். பால் அபிஷேகம் ஆன பிறகு தயிர் விட்டு அபிஷேகம் பண்ணேன். அதுக்கப்புறமா தேன் விட்டு தான் அபிஷேகம் பண்ணின்னு இருக்கேன். முருகருக்கு தேனும் தினைமாவும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேன் அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த தேனை பசங்களுக்கு கொடுத்தோன்னா பசங்களுக்கு நல்ல படிப்பு வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில பசங்க ரொம்ப பெரிய பசங்க ஆனாலும் சிலர் திக்கி பேசுவாங்க இல்லையா, அவங்களுக்குமே இந்த மாதிரி தேன் வாங்கின்னு போய் கோயிலில் கொடுத்து சாமி மேலே அபிஷேகம் பண்ணி அந்த தேன் எடுத்துன்னு நம்ம பசங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களுக்கு பேச்சு திறமையும் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. அதனால யாராவது அந்த மாதிரி கஷ்டப்பட்டுன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முருகர் பாதத்தில் வச்சு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி அந்த தேனை பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா விபூதியால் தான் அபிஷேகம் பண்ணுறேன். விபூதியால் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஆரத்தியும் காட்டிட்டேன். கடைசியில் பன்னீரால் தான் அபிஷேகம் பண்ணிக்க போகிறேன். இந்த விபூதியை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை எல்லாருமே நம்ம நெத்தியில் இட்டுக்கலாம்.
3 வாட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் 3 வாட்டி எடுத்து கப்பில் வச்சுக்கினேன். பசங்களுக்கு எல்லாருக்குமே அந்த விபூதியை வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா தண்ணி விட்டு ஆரத்தி காமிச்சேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடைசியில் பன்னீரால் தான் வந்து அபிஷேகம் பண்ணின்னு இருக்கேன். என்கிட்ட குட்டி முருகர் தான் இருக்கார். கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சம் பெரிய சைஸில் முருகர் வாங்கணும்னு நினச்சின்னு இருக்கேன். கண்டிப்பாக வாங்கினேன்னா உங்களோடையும் ஷேர் பண்ணுறேன். முருகருக்கு அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ எடுத்து அலங்காரம் தான் பண்ணிக்க போகிறேன். அபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நல்ல தண்ணியால் நல்ல தண்ணியை விட்டு இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அலங்காரம் பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்கிற முருகர் ஃபோட்டோக்கும் மல்லிப்பூ போட்டு இப்படி அலங்காரம் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறமா இந்த பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து காமாட்சி அம்மா விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு இருக்கேன். அதனால் இப்படி விளக்கேற்றுறதுக்கு முருகர்கிட்ட எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி பிரசாதத்துக்கு பைத்தம்பருப்பு பாயாசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். முருகருக்கு பைத்தம்பருப்பு பாயாசம் ரொம்ப பிடிக்கும். அதனால இன்றைக்கி பாயாசம் தான் ரெடி பண்ணி சாமிக்கிட்ட வச்சு வெத்தலை தீபமும் ஏற்றிக்கினேன். நம்ம செவ்வாய்க்கிழமையிலையும் சரி இந்த மாதிரி முருகரோட விசேஷ நாளில் வந்து வெத்தலை தீபம் ஏற்றி வச்சு நம்ம வழிபட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு எல்லா இதுக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமையில் வெத்தலை தீபம் ஏற்றி பாருங்கள், உங்களுக்கே அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஓம் போட்ட மாதிரி விளக்கு இருக்குது என்கிட்ட, அந்த விளக்குமே ஏற்றி வச்சுட்டேன். ஓம் விளக்கு ஏற்றுறதும் அவ்வளோ நல்லது. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஓம் போட்ட விளக்குமே ஏற்றி வச்சுக்கோங்க. இப்படி எல்லா விளக்கும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காய் உடைச்சி நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூர தீவர்த்தனி எல்லாமே காட்டி இன்றைக்கி பூஜையை வந்து இப்படி தான் வெற்றிகரமாக முடித்தேன். தேங்காய் எல்லாமே உடைச்சி பூஜை வந்து நல்லா திருப்தியாக முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும், இன்றைக்கா இல்லாட்டி திங்கக்கிழமையான்ட்டு. இன்றைக்கி தான் பௌர்ணமி ராவு தங்கறதுனால இன்றைக்கி தான் ரொம்ப பலமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பழனியில் திருத்தணியில் எல்லாம் கூட இன்றைக்கே தான் பூஜை பண்ணுறாங்க. அதனால் நானுமே ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பூஜை பண்ணிக்கினேன். நான் காலையில் பூஜை பண்ணிவிட்டு சரின்ட்டு நீங்களும் இதை பார்த்து இன்றைக்கி முடியாதவங்க நாளைக்காவது பூஜை பண்ணிப்பீங்கன்றதுனால நான் வந்து சீக்கிரமாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavita Kannan. Thank you.